ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நான் வீட்டிலே பட்டர் பிஸ்கெட் செய்ய போகிறேன். 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு சூப்பரான பட்டர் பிஸ்கெட் ரெடி ஆகிடும். அதுக்கு வந்து ஒரு 200 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த அடுப்பில் வந்து லைட்டாக சூடு பண்ணால் போதும், காச வேண்டாம். லைட்டாக அந்த உருகுனா போதும், அந்த அளவுக்கு பட்டரை நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். ஒரு கப்போட சுகர் வந்து நான் பவுட்ரு பண்ணியிருக்கேன். பவுடர் சுகர் அதையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பட்டரையும் சர்க்கரை பவுடர் சுகரையும் நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் விஸ்கில் வந்து நம்ம பீட் பண்ணினே வரணும். அது வந்து ஒரு சில்கி கன்சிஸ்டன்சி வரும். அந்தளவுக்கு நம்ம கைவிடாமல் நல்லா விஸ்கில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் மைதா கூட சேர்த்துக்கலாம். நான் மைதா மாவு வேணால் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நல்லா இது வந்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாம், லேசாக பிசைஞ்சால் போதும். அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவு பிசைய மாதிரி பிசைய தேவையில்லை. லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்தால் போதும், கலந்து வந்தால் போதும், அந்தளவுக்கு பிசைஞ்சால் போதும். இது வந்து டோ வந்து பர்ஃபெக்டாக வராது, விரிசல் விட்டுட்டே வரும். எல்லாமே கலந்து வந்தால் போதும். உங்களுக்கு அதுவும் இன்னும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது, ட்ரையாக இருக்குதுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சைஸில் இது பாருங்கள், ஒரு குட்டி சைஸில் பால் மாதிரி உருட்டிட்டு ஒரு சின்னதாக தட்டை மாதிரி தட்டிட்டு ஒரு ஸ்போர்க்கில் இது மாதிரி ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கையில் அப்படியே சேர்த்து நான் வந்து பெரிய உருண்டையை எடுத்துகிட்டு மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி உருட்ட போகிறேன். உருட்டும் போது நல்லா விரிசல் வரும். சைடில் வந்து எட்ஜஸில் நம்ம உருட்டி சேர்த்து வந்தால் இது மாதிரி இந்த பதத்துக்கு வரும். இப்போ வந்து உங்ககிட்ட எதுனா கட்டர் இருந்தால், ஷேப்பர் இருந்தால் இது மாதிரி ஹார்ட் ஷேப்போ, ரவுண்ட் ஷேப்பு, ஃப்ளவர் ஷேப்பு, ஸ்டார் ஷேப்பு இது வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஓடிஜியில் ஆல்ரெடி 180 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து ட்ரேயில் வந்து பட்டர் தடவிட்டு மைதா மாவு டஸ்டிங் பண்ணியிருக்கேன். அது வந்து திருப்பியும் 180 டிகிரி செல்சியஸில் இன்னும் 20 மினிட்ஸு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை இட்லி பாத்திரத்தில் கூட 5 நிமிஷம் நம்ம சூடு பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேகச்சா கூட இந்த பட்டர் பிஸ்கெட் இட்லி குண்டில் ரெடி ஆகிடும். சூப்பரான பிஸ்கெட் வீட்டிலே தயாராகும். நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.